அனைவருக்கும் இனிய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். கார்த்திகை திருநாள் தமிழர்களோட பண்டிகை. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுதான் நமக்கு தீபாவளி அப்படின்னே சொல்லலாம். தீபாவளின்னா தீபங்களின் வரிசை. நாம் இன்னைக்கு தண்ணீரில் தீபங்களை ஏற்றி வழிபட போகிறோம். இந்த கார்த்திகைக்கு ஒரு சிக்கனமான தீப ஒளி திருநாள் கொண்டாடலாம் வாங்க. நம்முடைய ஆசை சமையலோட பிராண்டு கார்த்திகை தயாரிப்புகள் அப்பளம், ஊறுகாய், நாட்டு சர்க்கரை, சேமியா, கடலை மிட்டாய் எல்லாமே கிடைக்குதுங்க. உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். கடைசியில் ஒரு கேள்வி கேட்கப்படும். அதற்கு சரியாக பதில் அளிப்பவர்களுக்கு நாட்டு சர்க்கரை பரிசாக வழங்கப்படும். ஒரு 5-6 கண்ணாடி குவளைகளை நான் எடுத்திருக்கேன். அதில் எல்லாம் தண்ணீர் நாம் நிரப்பிக்கலாம். மங்களகரமாக முதல்ல மஞ்சள் போட்டிருக்கேன், அடுத்து கேசரி கலர் போட்டிருக்கேன். இங்கு தாங்க இது ப்ளூ கலர் ஊற்றி நம்ம கலக்கிக்கலாம். அடுத்து கொஞ்சம் குங்குமம் போட்டிருக்கேன். டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேப்பரை கட் பண்ணி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கலாங்க. அதில் தான் நம்ம திரி போட போகிறோம். திரியை 1 இன்ச் நீளத்துக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை இந்த சென்டரில் நுழைச்சி நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி வைத்த குவளைகளில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன்னா, இந்த திரியிலையும் நம்ம மேலேயும் கீழேயும் எண்ணெயை தடவி தண்ணீரில் அந்த பிளாஸ்டிக் காகிதத்தை நம்ம போட்டுடலாம். அவ்வளோதாங்க. எல்லா திரிகளையும் நம்ம ஏற்றியாச்சு. அந்த திரிகளில் இருக்க எண்ணெயும் தண்ணியின் மேலாக இருக்கிற எண்ணெயும் தான் இந்த விளக்கு எரியறதுக்கு காரணம். இந்த எண்ணெய் எப்படி இந்த தண்ணீரில் மிதக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் காரணம் சொல்லுங்கள். அதுதான் கேள்வி. தண்ணியில் எண்ணெய் ஏன் மிதக்குது? இந்த கேள்விக்கு சரியான விடை எழுதுபவர்களுக்கு கார்த்திகை ப்ராடக்ட்ஸ் பரிசாக அனுப்பி வைக்கப்படும். உங்களோட முகவரியையும் நீங்கள் அனுப்புங்க அல்லது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆசையாக இணைந்திருங்கள். ஆரோக்கியமான உணவை உண்டு. நன்றி.